இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. நான் என் அண்ணிய பத்தி சொன்னேன்ல, என்ன மன்னிச்சிருங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய சிரமம். உடம்புக்கு ஏதோ சரியில்லையாங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரிங்க. எங்க அண்ணி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். நான் அவங்கள பத்தி சொன்னதை நீங்க நம்பல. இப்படி நகை எடுக்க பிளான் பண்றாங்கன்னு எனக்கு உங்ககிட்ட சொல்ல அசிங்கமா இருந்துச்சு. இனிமே நான் சாகுற வரைக்கும் எல்லார பத்தியும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். போலாம். ஏய், இந்த பாருங்கடி, வந்த உடனே ஆரத்தி எடுத்துடணும். விஜய பேசவே விடக்கூடாது, புரியுதா? மல்லி, முருகா, என் மல்லி மேல எந்த கலங்கமும் இல்லை நிரூபிச்சு கூட்டிட்டு வந்துட்ட முருகா. நன்றி முருகா. மல்லி மல்லி மல்லி, இரு இரு இரு. நிறுத்துங்க. இப்ப எதுக்கு இந்த டிராமாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டிராமாவா? என்னடா சொல்ற? வீட்டுல இருக்கிற பெரியவங்க காலங்காலமா செய்யறதானப்பா இது. ஜெயிலு ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனா தலைக்கு தண்ணி ஊத்திட்டு தான் உள்ளேயே விடுவாங்க, தெரியுமா? எது தப்பு பண்ணாதவங்க மேல அபாண்டமா பழி சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா ஆர்த்தி எடுக்கிறேன்னு நடிக்கிறதா? ஒரு மண்ணு வேண்டாம். ஏய் விஜய், என்னடா இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற? சித்தியா மல்லி மேல பழிய போட்டாங்க. வீடியோ இருந்துச்சு, அத நீ பார்த்தல்ல? விடு சித்ரா. அவனுக்கு என் மேல வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த நகையை நாகுதான் எடுத்திருப்பான்னு நான் நினைக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எடுத்திருப்பாங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அவ அண்ணிதான் எடுத்திருப்பானு நான் என்ன கண்டனா சொல்லு? சரி விடுப்பா, முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது? எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு வந்த திருஷ்டியா நினைச்சு மறந்துடுவோம். ஆரத்தி மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. ஆர்த்தியும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன்ல. விஜய், கரைச்ச ஆரத்திய சுத்தாம கொட்டக்கூடாதுப்பா. நீ சும்மா இரு. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இந்தம்மா. விஜய், மல்லி, ரெண்டு பேரும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. பாவம் மல்லி எவ்வளவோ சொன்னா, நான் தான்ப்பா கேட்கல, நான் தான் கேட்கல. நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன மன்னிக்கலனா நான் கடைசி நிமிஷத்துல கூட நிம்மதியாவே சாக முடியாது. உங்க கால வேணும்னா நான் விழறேன். என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, என்ன பண்றீங்க? மல்லி தாயே, என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு அந்த தெய்வம் எனக்கு நிச்சயமா தண்டனை தரும்.
நான் ஊத்திடுறேன். எனக்கு தெரியும் புள்ள, நம்ம கும்பிடுற முருகன் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான். இவ்வளவு நேரம் சாமி பாதமே கதின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். தப்பு செய்யாம படக்கூடிய அவமானத்தை முருகன் 10 மடங்கு ஆசீர்வாதமா தருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ நல்லா இருப்ப. எனக்கு மல்லி மேல பழி போடணும்னு அவசியமா என்ன? நம்ம குடும்பத்துல இப்படி ஆயி போச்சேன்னு அந்த ஒரு ஆதங்கத்துல நான் இப்படி பேசிட்டேன். என்னதான் இருந்தாலும் மல்லி எங்க வீட்டு மருமக. அவ ஸ்டேஷனுக்கு போனா யாருக்கு அவமானம் சொல்லுங்க? டார்லிங், அடிச்சிங்க பாருங்க அசால்ட்டா ஒரு குட்டி காரணம். தேர் யூ ராக். அப்படின்னா அங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீ வா மல்லி. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் பாட்டி. இந்த மல்லி திரும்ப வரமாட்டான்னு நினைச்சேன். வந்துட்டா. ஆனா கூட இப்ப அவ திருட்டு கூட்டம் தானே. விடமாட்டேன் மல்லி, உன்னை இந்த வீட்ல வாழவே விட மாட்டேன். ஆமா, கால்ல விழப்போன எப்படி இருந்தது? சூப்பர்ல. டாடா வெண்பா, வெண்பா. வெண்பா. என்னாச்சு டாடா? திடீர்னு நிறைய ஹக் கொடுத்துட்டே இருக்கீங்க. வெண்பா மேல ஜாஸ்தி அடிச்சா? இவ்வளவு இறுக்கமா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்ததே இல்லையேடா. ஏன்? எனி ரீசன்? யூசுவலா 1-2 ஹக் தான் கொடுப்பீங்க, ஆனா இன்னைக்கு நிறைய கொடுக்குறீங்களே, அதான் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடா. மல்லியம்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களே, நீங்க ஹீரோ டாடா. நம்ம வீட்டுல எல்லாருமே எவ்வளவு பொய் சொல்லி மல்லியம்மாவை இங்க இருந்து போற மாதிரி வச்சாங்கல்ல, ஆனா என்கிட்ட சொன்ன மாதிரியே அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க கிரேட் டாடா. இனிமே நம்ம 3 பேருமே யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படிதானே டாடா? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நீயே வேண்டான்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்திருக்கிற பாவி வெண்பா நான். என்ன டாடா அப்படி புதுசா பாக்குற மாதிரி என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க வெண்பா தான் டாடானா? என்ன டாடா மனசுல ஏதோ யோசிச்சு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என்னமோ யோசிக்கிறீங்க. உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க டாடா. இந்த ஒரு ராத்திரி ஆச்சும் நான் என் மனசுக்குள்ள வந்த வலிய ரகசியமா பூட்டி வச்சுக்கிறேன்டா. நாளைக்கு அது உன்னை எப்படி பாதிக்கும்? அப்ப நீ இந்த டாடாவை பத்தி எப்படி நினைப்பன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா. டாடாவை வெறுத்துருவியாமா? டாடாவை வெறுத்துருவியா? பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கோன்னு சந்தோஷமா இருப்பாருன்னு பார்த்தா ஏன் எதையோ இழந்த மாதிரியே இருக்காரு. வித்யாமாவும் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே. ஏங்க தேங்க்ஸுங்க. என் மேல எதுவும் கோவமாங்க? இல்ல. நிஜமாதான் சொல்றீங்களா? இல்ல இதையும் கோவமாதான் சொல்றீங்களா? எனக்காக எவ்வளவு முயற்சியெல்லாம் எடுத்திருக்கீங்க. வேற யாருங்க எனக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க? காசு பணம் யார் வேணாலும் கொடுத்துருவாங்க. ஆனா என்ன ஜெயில போடுறாங்கன்னா வந்து உருத்தோட யாராவது நிப்பாங்களா என்ன? எனக்காக நீங்களும் வித்யாமாவும் வந்து நின்னது என் மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்குங்க. என்னாச்சுங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல.
மாட்டீங்களேங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன அதே கேட்காத, விட்டு. அப்படின்னா நீங்களே எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம்னு என்னையும் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்னங்க பண்றது? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா மனசு என்னெல்லாமோ நினைச்சுக்க சொல்லுதுங்க. ஒருவேளை நான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி அமைதியா இருக்கிறது மனசு வலிக்குதுங்க. ஓ மல்லி, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, என்ன விட்டுற. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? உன்கிட்ட விடுன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு ப்ளீஸ். விஜய், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. இல்ல, நீங்க இங்க பேசுங்க. நாங்க வெளியே போறோம். வா வெண்பா. அம்மா, டாடாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையேம்மா. என்னன்னு தெரியலையேம்மா. டாடாவை பார்க்கவே பாவமா இருக்கு. நம்ம 3 பேரும் எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். எல்லாத்தையும் அந்த கதிரேசன் தாத்தா கெடுத்து விட்டாருமா. எனக்கு டாடாவை அப்படி பார்க்கறதுக்கு சேடா இருக்குமா. நாளைக்கே எல்லாமே சரியாயிடும் வெண்பா. நீ ரொம்ப பெரிய பொண்ணா ஆனா கூட ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கிறப்போ அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ எல்லா கஷ்டமும் போயிடும் நினைச்சிட்டு தான் படுக்கணும், சரியா? சரிம்மா, இனிமே டெய்லி முருகனுக்கிட்ட ப்ரே பண்றேன். வெண்பா குட்டி, நீ போய் விளையாடுமா. அம்மா இப்ப வந்துடுறேன். சரியா? ஏய், என்ன புள்ள? ஏய், என்ன புள்ள, என்னாச்சு? நடந்ததை பத்தியே இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? அது எல்லாத்தையும் விட்டு தள்ளு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கணும். தப்பே பண்ணாம நம்ம மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் அதெல்லாம் இல்லன்னே சொல்லல. ஆனா இந்த பெரியம்மா இருக்கேன்ல, இந்த மாதிரி எத்தனையோ பார்த்திருக்கேன் தெரியுமா? அதையே நினைச்சு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னு வையேன், நம்ம வாழ்க்கைய நம்மளே தொலைச்சிருவோமா? பாத்துக்கலான்னு சொல்லி அப்படியே ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். இல்லன்னா இங்கெல்லாம் வாழவே முடியாது. அது இல்ல பெரியம்மா, கதிரேசன் என் மேல புகார் கொடுத்ததெல்லாம் நான் எப்பவோ தாண்டி வந்துட்டேன். திட்டம் போட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண சதின்னு எனக்கு தெரியும். அண்ணி நகைக்கு ஆசைப்படுறவங்க தான். ஆனா அவ்வளோ நகையும் எடுக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாது பெரியம்மா. இதுல என்னமோ ஒரு பெரிய உள்கூத்து இருக்கு பெரியம்மா. அத நிச்சயம் நான் என்னன்னு கண்டுபிடிப்பேன். எனக்கு இப்ப அது விஷயம் இல்ல. வந்ததுல இருந்து வித்யாமாவும் விஜயும் என்கிட்ட பேசவே இல்ல பெரியம்மா. நானா பேசினா கூட விலைக்கு போறாங்க. அத நானும் கவனிச்ச மல்லி. அன்னைக்கு நான் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சந்தேகப்படுறாங்களோன்னு பயமா இருக்கு பெரியம்மா. உன்னை போய் ஏன் அவங்க சந்தேகப்பட போறாங்க? அது வேற விஷயமாவும் இருக்கலாம்ல. இல்ல பெரியம்மா, நான் நேரடியாவே ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுட்டேன். ஆனா அதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. உன் மேல சந்தேகமா இருக்கு நான் சொன்னாங்க இல்லல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியம்மா. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை, தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.